என்னங்க ஆ இன்னும் 2 நாளில் என் பர்த்டே வருது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா இந்த மாதம் கரண்ட் பில் எவ்வளோ வந்துச்சு? கரண்ட் பில்லா? 8000 ரூபாய் வந்துச்சுங்க. 30ஆம் தேதி தான் டியூ டேட், இன்னும் கட்டல. சரி, நாளைக்கு நகை கடைக்கு போகலாமா? எனக்கு ஒரு 1.5 பவுனில் அழகாக ஒரு செயின் வாங்கி கொடுங்க, எனக்கு போட்டால் அழகாக இருக்குங்க. போன வாரம் தான் உங்கள் அக்கா பசங்களுக்கு காது குத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போனாங்க. அடுத்த மாதம் காது குத்து ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, அதுக்கு வேறு நகை வாங்கணும். நகை வேலை வேறு ஏறிட்டே போகுது. சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி தெருவுலேயே ஒரு புதுசாக துணி கடை திறந்துருக்காங்க. அழகான துணிங்க, எல்லாம் புது புது வெரைட்டியில் வந்திருக்கான். துணி வாங்க போகலாமா? அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டல. ஸோ சாமி. சரி, எக்ஸிபிஷனுக்காவது கூட்டிகிட்டு போங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. இந்த மாதம் வாடகை கட்டிட்டுமா? இன்னும் 2 நாளில் வாடகைக்காரர் வேறு வருவார், வீட்டு ஓனர். வாடகை வாங்க. சரி அம்னி, உன் பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கி கட் பண்ணிடலாமா? ஐயோ சாமி, கேக் கூட எதுக்கு? 1000 ரூபாய் ஏன் செலவு பண்ணுற? அது பதில் 5 ரூபாய்க்கு ஒரு பன்னு வாங்கிடு, ஒரு கேண்டிலை சொருகிடு, 4ஆக கட் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு அன்றைக்கி நம்ம தூங்கிடலாம். சரியா? இது நல்ல ஐடியாவே இருக்கு. அப்போ அப்படியே பண்ணிவிடுவோம், பன்னு வாங்கியே கட் பண்ணிடலாம். வாயில் சரியாக வந்துட போகுது. சேர்ந்துருக்கான்.